இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, என்ன இன்னும் ஆளுக்கானோ? இதெல்லாம் என்னன்னே தெரியல. சரி வாடுவோம். வந்துட்டான் வந்துட்டான். சாப்பாடு டெலிவரி தானே? ஆமா மேடம். நான் தான் ஆர்டர் பண்ணேன். ஓகே மேடம். இந்தாங்க மேடம். இந்த 500 ரூபாய். Okay, madam. கலந்து தேங்க்ஸ். ஐயோ அப்பா, யாரும் பார்க்கல, உள்ள எடுத்துட்டு போயிடலாம். ஸ்ரீஜா, அவா வந்துட்டீங்களா? ஆமா ஆமா. அம்மா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா, நானும் அப்பல இருந்து காய்கறி வேக வச்சுக்கிட்டே இருக்கேன். காய்கறி வேகவே மாட்டேங்குது. ஐயோ, அதுக்கு முதல்ல அடுப்பு பத்த வைக்கணும். ஐயோ, முதல்ல இதெல்லாம் வந்து பாரு. வா வா வா, வந்து பாரு. பெரி கொடுங்க. இதுல இருக்கிற பேப்பர் கவர் எல்லாம் கொண்டு போய் வெளியில போட்டு வந்துடுறேன். இசி பார்த்தானா அவ்வளவுதான். சரியா? போங்க. என்ன இசை, அப்படியே சாஞ்சிட்டு நிக்கிற? சாமியாரு இங்க வர போறாரு. நான் சமைச்சதான் சாப்பிட போறாரு. அதுக்கப்புறம் என்னதான் ஆசீர்வாதம் பண்ண போறாரு. அப்படியே உடைஞ்சு போயிட்ட போல. உன்னை இப்படி பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சாமிஜி வந்துட்டாரு. வாங்க. சாமி, ஏய், சாமிஜி வந்துட்டாரு. வா வா வா. வாங்க சாமி, வாங்க. வாங்க சாமி. உங்களுக்காக தான் நாங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம். உள்ள வாங்க சாமி. வாங்க வாங்க வாங்க. சாமி, நான் ரொம்ப மனக்குழப்பத்துல இருந்த சாமி. உங்களை பார்த்ததுல சந்தோஷம். வா ராகவ். இவன் என்னோட மூத்த பையன் ராகவ். இவ என் மருமக ஸ்ரீஜா. சாமி, நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுல எங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய சந்தோஷம். அதை விட ரொம்ப பெரிய சந்தோஷம் நீங்க எங்க வீட்டுல சாப்பிட ஒத்துக்கிட்டது. வாங்க சாப்பிடலாம். பூஜை அறை எங்கம்மா இருக்கு? பூஜை ரூமா சாமி? அதுவும் அங்க இருக்கு. நான் முதல்ல பூஜை பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க சாமி. வாங்க சாமி. வாங்க சாமி. மேடம், ஐயோ, இவன் எதுக்கு இங்க வந்திருக்கா? ஐயோ, இவன் ஏதாவது வளர்னான்னா நம்மள உரிச்சு எடுத்துருவாங்களே. ஐயோ, யார் பாணி? அது ஒண்ணு இல்லைங்க மேடம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மேடம் சாம்பார் சாப்பாடு பொருள் ஆர்டர் பண்ணிருந்தாங்க. ஆர்டர் பண்ணிருந்தாங்களா? ஐயோ, இன்னைக்கு வாழை இலை போட்டு நம்மளதான் விருந்துல வைப்பாங்க போல இருக்கு. ஐயோ போச்சு. யாருப்பா ஆர்டர் பண்ணாங்க அதெல்லாம்? மேடம் இதோ இருக்காங்களே, இவங்க தான். அதெல்லாம் நான் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். 500 ரூபா நோட்டு ஒன்று கொடுத்தாங்க. அதுல லேசா கிழிஞ்சி இருக்கு. அந்த நோட்டை வேற யாரும் வாங்க மாட்டேன்ட்டாங்க. அதான் திருப்பி வேற வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஐயோ ஐயோ கடவுளே. இந்தாங்க, இந்த 500 ரூபாய் வச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். போயிட்டு வா. ஸ்ரீஜா,
ஸ்ரீஜா, எதுக்காக இப்படி பண்ண? சொல்லு, எதுக்காக இப்படி பண்ண? அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. எனக்கு சமைக்க தெரியாது. ஐயோ, நீங்க திடீர்னு சமைக்க சொல்லிட்டீங்களா? அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டேன். நீ என்ன மாதிரி முட்டாள்தனம் பண்ணிருக்க தெரியுமா? நம்ம வீட்டுக்கு முதல் முறையா குருஜி சாப்பிட வந்திருக்காரு. அவர் மனசு சங்கடப்படுற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்க. உனக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்ல வேண்டியதுதானே? இப்படி பண்ணி வச்சிருக்க. ஐயோ, இன்னும் குருஜி 5 நிமிஷத்துல வந்துருவார்ல, அதுக்குள்ள பண்ணி முடிச்சிருவாளா? எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு. அவ பண்ணி முடிக்கவே கூடாது. அவ சமைச்சு கொடுக்கவே கூடாது. அப்படியே அவமானப்பட்டு நிக்கணும். ஏய், வா போலாம். வாங்க. ஓம் சக்தி. சாமி, ம், சமையல் ரெடி. சாப்பிட வாங்க. ம். பராசக்தி. வாங்க சாமி. குருஜி, இவதான் என் தங்கச்சி வர்ஷினி. குருஜி கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. உன் வருத்தமெல்லாம் நீங்கி நீ நினைச்சது நடக்கும். அந்த கடவுளோட துணை உனக்கு எப்பவும் இருக்கும். நல்லா இரு. நான் வரமா. சரிங்க ரொம்ப சாமி. சந்தோஷம். ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். இந்தாங்க. ம். நல்லா இருக்க. வாங்க சாமி.